பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஒரு ஹெல்த்தி வெர்ஷனில் பாஸ்தா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரெசிபி கிடச்சிது. ஸோ இன்றைக்கி அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பாஸ்தா, பன்னீர், தக்காளி அண்ட் வெங்காயம் ப்ளஸ் ரெட் சில்லிஸ் இருக்குது. கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிங்க. இதெல்லாம் சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய பாஸ்தா எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ரொம்பலாம் ட்ரை பண்ணதில்லை குக்கிங். இந்த மாதிரி ஈஸி ரெசிபி டக்குன்னு பண்ணணும், இதாக இருக்கணுங்கிறக்காண்டி இது ட்ரை பண்ணேன். தக்காளி வந்து பெருசாக அதில் வந்து கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்லாம் போட்டாங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் டேங்கியாக வேணும்னு ஆசை, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். லெட்ஸ் see how it comes. ஓகே, இப்போ பாஸ்தா எடுத்தாச்சு. தக்காளி, வெங்காயம், இது தண்ணி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு போட்டுட்டு வேக விட போகிறோம். கொஞ்சமாக பால், சில்லி, கார்லிக் அண்டு பன்னீர் எடுத்திருக்கேன். 200 grams ஆஃப் பன்னீர். அதில் கொஞ்சம் வாயில் போட்டேன். யாருக்கெல்லாம் பிடிக்கும் பன்னீர் சாப்பிட்றதுக்கு வெறுமனே? இல்லை, கார்லிக் ஸ்மெல் வந்து தூக்கலாக இருக்குது. நான் இத்தனைக்கும் 2 அவங்க போட்ட அளவுக்கு போடலை. அவங்க 8 என்னவோ போட்டிருந்தாங்க. நான் வந்து 2 பெருசு 1 குட்டி போட்டேன். எப்பா ரொம்ப கார்லிக்காக இருக்குது. எப்படி அவங்க அவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்க போதும் காரம் கொஞ்சம் இருக்குது. நான் 2 சில்லி தான் போட்டேன், அந்த 1 பெருசு 1 குட்டி. ஆனாலும் காரம் அதிகமாக இருக்கிறது. டேக்கிங் மை ஃபர்ஸ்ட் பைட். எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் see. நைஸ், சூப்பர்ப்பா. கொஞ்சம் காரமாக இருக்குது, பட் நைஸில் ஈஸி 10 minutes ரெசிபின்னு சொல்லலாம். 10 to 20 minutes மேக்ஸ். உட்காந்து நம்ம பக்கத்தில் இருக்க வேணாம், டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து என்னோட மெனுவில் எப்போதுமே இருக்கும்.